ராஜேந்திரனா தப்பா நினைச்சுக்காத. மொட்டராஜேந்திரன் பீடி அடிச்சிருந்தாரு. சரி, நான் அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மொட்டராஜேந்திரன் பீடி அடிச்சிருந்தேன். பா பாபு பிரேக்கே விட மாட்டாங்கப்பா அப்படின்னு அடிச்சிருந்தாரு. ஒரு கட்டு பீடி அடிச்சுன்னு இருந்தாரு. விட மாட்டானுக்குப்பா இதப்பா அப்படின்னு இருந்தாரு. அப்ப இவரு அங்கிருந்து முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அஜித் சார் வரும்போது பார்த்துட்டு, என்ன 2 பேரும் என்ன பண்ணுங்கிறீங்க ஓப்பனா சொல்லிட்டு, பீடி அடிச்சுருக்கிறாரு. பீடி அடிச்சுருக்காரா, சரி அப்படியே உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒருத்தர் கேமரா வச்சிருந்தாரு, ஸ்டில் மேன் கொடுங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படி எடுக்கும்போது ராஜேந்திரன் வாய் பாருங்களேன், புகை உள்ள இருக்குது. விட்டா மாட்டினாரு, புகை உள்ள இருந்த வாயில. நான் வேற புகை வெளிவிட்டுறாதியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரே சொல்லிட்டு போறாரு, சாப்பிட போலையே உட்காந்துக்கிறீங்க வாங்க அப்படின்ட்டாரு அஜித் சார். அப்ப எடுத்தது போட்டோ அது அஜித் சார் எடுத்தாரு. சூப்பரா. இப்ப குட் பேட் அக்லில நீங்க ஒரு குட்டி கேமியோ பண்ணிருப்பீங்க. சோ அதுல நீங்க அந்த என்ட்ரி ஆகும்போது உங்க பேர் யோகி பாபுன்னு சொன்னா பாபு யோகிம்பாங்க. ஆமா ஆமா. அப்ப நான் பாஸ்போர்ட்ல அப்பா பேர் முன்னாடி சர்நேம் தானே முன்னாடி வரும். சோ இதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்களே அப்படின்ட்டு. இந்த ஐடியா யாருது, உங்களுதா இல்ல? எந்த எதுவுமே கிடையாது. நான் அங்க போன உடனே ஆதிக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியல. நான் போய் ஸ்பாட்ல இறங்கினோடனே ஆதிக்கு வாங்க டார்லிங் கட்டி பிடிச்சாப்புல கட்டி பிடிச்சிட்டு வேற மேட்ரு பேசிட்டு இருக்கேன். என்ன எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு தெரியல. ஆனா இன்னொன்னு என்னன்னா, ஆதிக்கு பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டாருன்னா கரெக்டா யூஸ் பண்ணுவாரு. எங்களை நானும் ஜிவி எல்லாம் ஃபர்ஸ்ட் படமே பண்ற மாதிரி இருந்தோம். ஆதிக்கு அது கரெக்டாக கூப்பிட்டு யூஸ் பண்ணிடுவார். ஆனால் எனக்கு தெரியாது, ஆனால் நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு வச்சு. அப்புறம் நான் சார்லாம் ரெடி ஆகிட்டு போய் நின்னதுக்கு அப்புறம் தான் இது என்ன மேட்ருன்னு எனக்கு சொன்னார். அந்த இதுதான் ஒவ்வொரு நாள் ஒரு இது ஒன்று இஸ்திரி என்ன ஒரு என்னப்பா அது என்ன இஸ்திரி அப்படின்ற நான். ஆனால் அது ஒரு பாஷை பேசிடு அப்படின்ட்டாங்க. அது அப்புறம் பார்த்தா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படின்னு ஒரு டைலாக்கு புதுசாக இருந்தது எனக்கு. என்னப்பா அப்படின்னு, நீங்க பேசுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் பேசுறது அது தியேட்டர் நல்ல ரெஸ்பான்ஸ். சூப்பர். அந்த குட்டி கேமியோல பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ஏகே வரார் வழி விடுறா அப்படின்னு சொல்லி வரார் வழி விடுறா அப்படின்னா. சூப்பர்ண்ணா. அடுத்த போட்டோ ஸ்மைலிங் ஃபேஸஸ். ஆமா 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 3 பேரும். இது ஆக்சுவலி எங்கண்ணா தியேட்டர்ல யாரும் லைட் போட்டாங்க போல? இல்ல அது ஏன் இப்படி நிம்மதியா சிரிக்கிறானுங்கன்ட்டு அவனை போட்டிருக்கான். டிக்கிலோனா பண்ணும்போது அப்போ வந்திருந்தார் சிம்பு சார் வந்தாரு. நானு சாண்டா எல்லாரும் சார்லாம் எல்லாம் ஒண்ணா உட்காந்து பண்ணோம். என்ன சொல்லி பேசிருப்பீங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா நீங்க நிறைய பேசியிருப்பீங்க. ஆனா பயங்கர ஏதோ ஒரு பண்ணா யாரோ ஒண்ணு நீங்க கவுண்டர் போட்டுருக்கணும், இல்ல சந்தானம் சார் ஏதாவது பேசிருக்கணும். நியாயமா அது சிம்பு சார் தான் போட்ட கவுண்டரு. அதனாலதான் நாங்க 2 பேரும் அப்படி சிரிக்கிறோம். அதனால அவரு சிம்பு சாரோட வந்தாதான் ராஜா ஒர்க் பண்ணேன். அது லிட்டில் சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான், லிட்டில் சூப்பர் ஸ்டார் தான். அவரு என்ன டேலண்ட்டுங்க அவர்கிட்ட. நான் பார்த்தேன், நான் ஜாலியாக பேசிட்டே இருப்பேன். டகன் போனா ஒரு சாங்ஸ் சிங்கிள் ஷாட்ல ஆட்டு வந்து நிற்பாரு. அப்புறம் என்ன அப்படின்னு என்னப்பா பண்றது அப்படின்னு. அந்த அளவுக்கு டெடிகேஷனான ஒரு நடிகர். எல்லா இவரும் பன்முகம். அவங்க அப்பாவோட அப்படியே அந்த பிளட் அப்படியே இருக்கு இல்லைங்களா அவருக்கு. டைரக்டர் எல்லாமே சீக்கிரம் அவரோட சீக்கிரம் இந்த படம் அடுத்த படம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒர்க் பண்ணணும். அப்புறம் எனக்கு அவரு சந்தானம் சார் நாங்கெல்லாம் ஒரே டீம் ராம்பாலா சார்கிட்ட வந்ததுனால அவர் அப்பதுலேருந்தே நல்லா நமக்கு பழகம். ஒரு படத்துலயும் நான் 2 படம் 3 படம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன். அவர் கூட ரொம்ப நல்லா ஜாலியாக தான் இருந்தது அவர் கூட இருந்தேன். கர்ணன் படத்துல அன்னைக்கு அந்த டைம்ல எனக்கு மேரேஜ் ஆன டைம்ல தனுஷ் சார் செயின் போட்டாரு. தனுஷ் சார் செயின் போட்டு மாரி செல்வராஜ் எல்லாரும்